Hi, hello, namaste and welcome back to SHIV TECHNO channel. இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லாக்ல இருக்கு. ஸோ நம்ம எதுவுமே கத்துக்க முடியல. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அபிஷியல் நியூஸ் கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 4th இருந்து காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல நமக்கு ஒரு மேஜரா ரொம்ப டிராபேக்ஸ் இருக்கு. அதுல மெயின் டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ தாங்க. நெட்வொர்க் மட்டும்தான் நமக்கு மெயின் ப்ராப்ளமாவே இருக்கு. இப்போ அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்ல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா இப்போ கிளாரிட்டி அந்த அளவுக்கு கிடைக்காது. ரெசல்யூஷன்ஸ் ரொம்ப செதறும், பிக்சல்ஸ் கரெக்டா இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. அண்ட் வாய்ஸும் மேஜரா டிலே ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் மேஜரான டிராபேக்ஸ்ல எதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல. இப்ப ஆன்லைன் கிளாஸ்னா பிபிடி மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நமக்கும் நல்லா புரியுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அதாவது அட்வான்ஸ்டா என்ன போனாங்கன்னா டீச்சர்ஸ் பிளாக் போர்டு யூஸ் பண்ணி நமக்கு நடத்தினாங்க. பிகாஸ் நம்ம அப்படியே ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி நடத்தி வீடியோஸ் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆர்எல்ஸ் நமக்கு செவரல் அப்ளிகேஷன்ஸ் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மீட், ஜூம், வெப்எக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஆப் மூலமா நமக்கு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப அதுல மேஜரான டிராபேக் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நெட்வொர்க் இஷ்யூஸ். போர்டு அந்த சைடு இருக்கும், கேமரா கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்கல்ல, அப்போ நமக்கு கிளாரிட்டி அந்த அளவுக்கு கிடைக்காது போன்ல. அதனால லேப்டாப்ல யூஸ் பண்ணாங்க. லேப்டாப் யூஸ் பண்ணும்போது லேப்டாப்போட வெப்கேம் அந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்காது. ஸோ அங்க கேமராவே நமக்கு ரொம்ப டிராபேக்கா இருக்கு. அதனால சில இன்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலமா டீச் பண்ணலாம், ஒயிட் போர்டை வச்சு நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சஜஸ்ட் பண்றேன். அந்த சாஃப்ட்வேரோட நேம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நம்ம ஈஸியா டீச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸாலையும் அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் அது அந்த அளவுக்கு கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. நம்ம பிளாக் போர்ட்ல எழுதும் போது கிளாரிட்டி இல்லாம இருக்குல்ல, இந்த சாஃப்ட்வேர் மூலமா யூஸ் பண்றதுனால கிளாரிட்டி பக்காவா இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ யார் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறவங்களுக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சீக்கிரமாவே வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டு சாஃப்ட்வேரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோமில் போய் டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் கூகுளுக்கு போய்க்கோங்க. கூகுளுக்கு போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். இந்த இடத்துல கெட் அப்படின்னு போட்டிருக்குல்ல, இங்கே ஃப்ரீ தான் போட்டிருக்கு. இது நமக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இங்கே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். கெட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு லிங்க் பண்ணட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே ஓப்பன் அப்படின்னு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கூகுள் குரோமில் இருந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு லிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ண ஆப்பு அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ரேட்டிங்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. 5க்கு 3.5 இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே பக்கத்தில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேப் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கும். பக்கத்தில் டைமும் காமிக்கும் அண்ட் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் காமிச்சிட்டு இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆன அப்புறம் இங்கே கீழே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பின் டு ஸ்டார்ட், இங்கே லான்ச் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ இது நோட்டிஃபிகேஷன் பார். இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. நீங்கள் சிம்பிளி இங்கே லான்ச் இருக்குல்ல, இதையும் கிளிக் பண்ணிக்கலாம், இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டோட சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாலிசிஸ்க்கெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். தென் நீங்கள் நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆன அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாங்க் ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கவர் பீப்புள் ஏதாவது இன்வைட் பண்ணிக்கலாம் சில பீப்புள்ஸை. இது உங்களோட நேம், கம்ப்யூட்டர் நேம் என்ன இருக்கோ அந்த நேம் இங்கே இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஓவர்லே ஃபுல்லாக பார்த்துருவோம். இது பேக் பட்டனு, இது டிஸ்கவர் பீப்புள், இது உங்களோடது. இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. கீழே நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது பென் டூல் இருக்காங்களா, அதாவது பென்னு வேணுமா, பென்சில் வேணுமா, இல்லை கிரையான்ஸு, அந்த மாதிரி நமக்கு எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் இமேஜ் இருக்கு. ஒரு இமேஜை நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் அ நோட்ஸ் இருக்கா. இப்போ நம்ம எப்பவுமே ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, இப்போ நம்ம ஏதாவது கற்றுட்டு இருந்தோம்னா சைட் பை சைட்ஸ் நோட்ஸ் மேக் பண்ணுறது, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி சைட் பை சைடு இங்கேயும் நம்ம நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இங்கே இன்சர்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது அடிஷனல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது.
இது நார்மலாக அன்டூ கமெண்ட், இது ரீடூ கமெண்ட். இது வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்ச 2 கமெண்ட்ஸ் தான். இப்போ வந்து இங்கே செட்டிங்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்டிவ் பென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து இங்க் டு டேபிள், இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து மேஜராக பார்க்குறதுக்கு வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே பென் டூல், அதாவது இதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு லெக்சர் நடத்த போகிறீங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பென்ஸ்லாம் இருக்குது. இங்கே பிளாக் பென்னு, இது ரெட் கலர் பென்னு, ப்ளூவு, க்ரீனு, இது வந்து ரெயின்போ பென், அதாவது ரெயின்போ 7 கலர்ஸ் இருக்குல்ல, வெப்ஜிஆர் கலர்ஸ், அந்த பென் எல்லாமே சேர்த்து வரும். இது வந்து கேலக்ஸி பென்னு, இது ஒரு மாதிரி அந்த க்ரியேட்டிவாக இருக்கும். இது கேலக்ஸி பென்னு. தென் இது வந்து ஹைலைட்டர், இப்போ வேர்ட்ஸ்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோம்ல அது. இது வந்து எரேசர் டூலு. இது வந்து ரூலர், அதாவது ஸ்கேல் எவ்வளோ டிகிரிஸில் இருக்குது கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு. இது வந்து நமக்கு லேசோ செலக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார் செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நார்மலாக வந்து இது அன்டூ கமெண்ட், இது ரீடூ கமெண்ட். இப்போ வந்து நீங்கள் எப்படி பென் டூலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செவரல் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இது டைனியாக இருக்குது, இது கொஞ்சம் மீடியம், இது லார்ஜ், இது எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இந்த 4 ரேடியோ பட்டன் மூலமாக. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கலர் பேனல் இருக்குது. நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இங்கே வந்து பிளாக் கலரில் இருக்குல்ல, நீங்கள் எல்லோ கலர் மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பிளாக் கலர் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதை வந்து உங்களோட மவுஸை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் உங்களோட லேப்டாப் ஆர் பிசி வந்து டச் ஸ்க்ரீனில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டச் பென் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், அது ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுஸை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸோட லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்து நீங்கள் இப்படி வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் போடுறது அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் தப்பாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அன்டூ கமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். அரல்ஸ் உங்களுக்கு வந்து மொத்தமாக எரேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல எரேஸ் பண்ணணுமோ அதை அப்படியே எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதுவும் உங்களுக்கு எரேஸ் பண்ணணும்னா அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். இது வந்து பென் டூல். இப்போ வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண அப்புறம் எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரில் இருந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே SHIV TECHNO அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா உங்களுக்காக போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுவே ரெயின்போ கலர் சொன்னேன்ல, ரெயின்போ கலரில் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கா, இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன ட்ரா பண்ணுறேன்னா அது அப்படியே அந்த ரெயின்போ கலர்ஸ் மாதிரியே வந்துட்டு இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெட்ல இருந்து எண்டிங் வந்து ஆரஞ்சு வித் எல்லோ கலரில் முடியுதுல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு கிளிட்டர்ஸாக யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் இது தேவைன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் எரேசர் டூலை வச்சு அப்படியே எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட எரேசர் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால நம்ம எரேசர் டூலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே அப்படியே ஜூம் இன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பட்டன் அப்படியே இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இது நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் பென் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நம்ம எக்ஸல் ஃபைல் மாதிரி தான், ஒரு எக்ஸல் ஃபைலில் 3 ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம்ல, அது மாதிரி இது வந்து ஷீட்ஸ் மாதிரி கணக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த காலமில் எழுதிருக்கீங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மேலே பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ திரும்ப ஆஸ் இட் இஸ் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டூல் ஆக்டிவ் பென்னை ஆஃப் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எழுதலாம். இப்போ சேமஸ் நான் எழுதிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து இங்கே மவுஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மவுஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக வராது. இப்போ நம்ம எஸ் போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறோம், அந்த ஷேப் கரெக்டாக வரல. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பட்டன் இருக்குல்ல, இந்த இன்செர்ட் மெனுவில் உள்ள போனீங்கன்னா இங்கே செவரல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. காப்பி பண்ணி வச்சிருந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் மூலமாக நீங்கள் டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஏரியா, சர்டன் ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் SHIV TECHNOன்னு எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் சைஸும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அதாவது எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னரை பிடிச்சிட்டு எங்கே வேணாலும் மூவ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பிகாஸ் வந்து நமக்கு வந்து இந்த மவுஸ் யூஸ் பண்ணி எழுதுறது வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக வராது. இப்போ பாருங்கள், நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த
கீபோர்ட் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மவுஸ் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன இங்கே அடிஷ்னல் டூல் பார்த்தீங்கன்னா, இதே இன்சர்ட் மெனுவில் போய் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்களா, இது வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நோட் கிரிட் நோட் மாதிரியே நமக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன்ல, இந்த நோட் கிரிட்ஸை வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு சர்டைன் நோட்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே என்ன வேணாலும் நோட் எடுத்துக்கலாம். இப்போ ஷிவ் டெக்னோ இந்த நோட் 1ல் நான் ஷிவ் டெக்னாலஜி இருக்கேன். இங்கே வந்து வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இங்கே டபுள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டைப் ஹியர்னு கேட்கும். வெல்கம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் நோட்ஸில் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது இது செலக்ட் ஆயிரும். செகண்ட் டைம் டபுள் கிளிக் பண்ணும்போது தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த ஒரு நோட் கிரிட் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லைன்னா டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆயிரும். இதுவே இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளூ கலரில் மாற்றிக்கலாம். இந்த கலர் பேனல் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இந்த எடிட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து திரும்ப இதை எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணால் கர்சர் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். இங்கே வந்து பிக்சர் ஆட் இமேஜ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த பிக்சர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு இமேஜை கூட நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைரக்டரியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை பிக்சர் எடுத்திருக்கேன். ஓகே கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சைஸ் பெருசு பண்ணுறது இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இந்த பிக்சர் மூலமாகவும் நம்ம வந்து டீச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் உங்கள் பிடிஎஃபை வந்து இங்கே அப்படியே டிஸ்பிளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரக்டரி கேட்கும். நம்ம எந்த பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து அடிஷ்னல் ஆப்ஷன்ஸில் வேர்ட் டாக்குமெண்ட்டும் இருக்குது, பிபிடி ப்ரெசன்டேஷனும் இருக்குது. எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைனலாக எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இதை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இதில் போய் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பிஎன்ஜி அதாவது இமேஜ் டைப்பில் வந்துடும். ஹை குவாலிட்டி இமேஜ்னா எஸ்விஜி அந்த ஃபார்மேட்டில் வரும். நார்மல் ஒரு இமேஜ் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும். இப்போ நம்ம வந்து ஹை குவாலிட்டி இமேஜ்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போய் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கேட்போம். அதுக்கு நம்ம வந்து லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் நேம் கேட்போம். டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே சேவ் ஆயிடும். இப்போ வந்து எங்கே சேவ் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நெட் மூலமாக ஓப்பன் ஆகும். இந்த எஸ்விஜி ஃபார்மேட் வந்து இன்டர்நெட் மூலமாக நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து நமக்கு இன்டர்நெட் மூலமாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம்ல, எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கு வித் அன் இமேஜ் ஃபார்மேட், அதாவது பிஎன்ஜி ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே டெமோ 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அப்படியே டெஸ்க்டாப்பில் சேவ் ஆயிரும் நமக்கு. அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனை வந்து அப்படியே ஒரு கேப்சராக பண்ணிக்கும். நமக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம ஃபார்மேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் மூலமாக நான் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேயும் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது எப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது கிரே கலருக்கு மாற்றிக்கலாம். கிரே கலரில் மாற்றினா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிரிட்ஸு, அது ஒரு சின்ன கோடு நான் ஜூம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு சின்ன கோட்ஸ் இருக்குல்ல, அந்த லைனையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த லைன் எந்த மாதிரி வேணும், டிசைனாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஹைப்ரிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் ஷோ ஆகும். டைமண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே கிராஸாக இப்போ ஜூம் இன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே பேக்ரவுண்டில் நீங்கள் இதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டை பற்றி. இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.